குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா பகிர்வு 8வது. முள்ள போயிட்டுருக்கோம். இந்த அஷ்டாவக்கர கீதா இந்த புக் இருக்கு இல்லையா, இந்த நல்ல அந்த வெர்சஸ் எல்லாம் படித்து புரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. 2-3 பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்போ வர போகிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் முள்ள தான் போடுறேன். ஸோ இதை நல்லா புரிஞ்சுட்டு இதனுடைய பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். 18வது வேர்ஸ். இந்த போஸ்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரை முடிச்சிடலாம். முள்ள தான் போகிறோம். 18வது வேர்ஸ். சாக்காரம் அனுருத்தம் வித்தி நிராகாரம் து நிஷ்சலம் ஏதத் தத்துவ உபதேசேன ந புனக பவசம்பவக. அட்டகாசம். சாக்காரம் அனுருத்தம் வித்தி. எதெல்லாம் உருவம் முடிக்கிறதோ அதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொள். கரெக்டு தானே? உருவம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பேஸில் லிமிட்டட் பை ஸ்பேஸ் லிமிட்டேஷனில் என்ன உருவம் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸ்பேஸுக்கே உருவம் இருக்கா? இல்லை. ஏன்னா அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஒரு பானையோ ஒரு நம்மளோ ஒரு பொருளோ ஒரு மரமோ ஏன் அதுக்கு உருவம் இருக்குன்னா அது ஸ்பேஸால் லிமிட்டட் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது எதெல்லாம் உருவம் இருக்கிறதோ அதெல்லாம் பொய். புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த பாடி க்ளீனாக மாயாவோடு தான், மாயானால் தெரியறது. ஓகே. ஸோ எதெல்லாம் நிரந்தரமற்றது. பொய் என்றால் என்ன? 3 காலமும் இல்லாமல் இருப்பது. கரெக்டாக இருக்கா இல்லையா? பிறக்கிறோம், வளர்கிறோம், இறக்குறோமா இல்லையா? நிரந்தரமாக இருக்கா? இல்லை. நிராகாரம் து நிஷ்சலம். எதுக்கு ஷேப் இல்லையோ ரூபம் இல்லையோ அது எப்பொழுதும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ. வித்தின்னு நம்ம போட்டுக்கணும். புரிஞ்சுக்கோ. ஏதத் தத்துவ உபதேசேன. இந்த தத்துவ ஞானத்தினால், இந்த தத்துவ உபதேசத்தினால் புனக திரும்பவும் பவசம்பவக இந்த சம்சார சக்கரத்தில் ந பவதி நீ மாட்டிக்க மாட்ட. இந்த ஞானம் வந்துடுதுனாக்க, இந்த ஞானம்னா என்ன? இந்த உடம்புக்கு உருவம் இருக்குது. உருவம் இருக்கிறதெல்லாம் பெர்மனண்ட் கிடையாது. நான் இந்த உருவம் இல்லை, நான் இந்த உடம்பல்ல, நான் நிராகாரம், அதனால் நான் நிரந்தரம், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். எனக்கு பிறப்பு வளர்ச்சி முதுமை இறப்பு கிடையாது. இது என்ன பியூட்டிஃபுல் ஒரு ரிலீஃப் கொடுக்கறதில்ல. நம்ம ஒரு அறியாமையினால் இதை ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம்ல. அதைத்தான் இதை திரும்ப எடுக்கிறார். இந்த முள்ளால் எடுக்கிறார். திரும்ப சொல்லி இதிலேயே யோசித்து வர கொஸ்டின்லாம் கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறா, எப்படி சொல்கிறான்னு கேட்டோன்னா அதுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், இல்லைன்னா தெரிஞ்சது சொல்கிறேன். 19வது போகலாம். யதா ஏவ ஆதர்ஷ்ய மத்தியஸ்தே ரூபே அந்தக பரிதக து சக ததா ஏவ அஸ்மின் ஷரீரே அந்தக பரிதக பரமேஸ்வரக. ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் முகம் பார்க்குறது. அந்த கண்ணாடியில் உள்ள இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் எல்லாமே உள்ள வெளியில் எல்லாமே என்னது? அந்த கண்ணாடி தானே. அதை மாதிரி இந்த உடம்புக்கு உள்ள வெளியில் உள்ள வெளியே ரெஸ்பெக்ட் டு த பாடி தானே. இந்த பாடின்னு ஒன்று இருக்குன்றது உள்ள வெளியில் இருக்குது. ஒரு பானை இருக்குது, பானைக்குள்ள ஸ்பேஸ், வெளியில் ஸ்பேஸ் இருக்கும். இந்த பானை உடைஞ்சதுன்னா உள்ள வெளியில் இருக்கா? இருக்கிறது ஸ்பேஸ் தான், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது அதே மாதிரி இந்த உடம்பு வெளியில் உள்ளங்கிறது எல்லா இடத்துலையும் பரமேஸ்வரன் தான் இருக்கான். பரமேஸ்வரன்னா என்னது? நம்ம ஆத்மஸ்வரூபம் தான், கான்ஷியஸ்னஸ் தான், சத்து சித்து ஆனந்தம் தான் இருக்குது. இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் டிவி பார்த்துட்டுருக்க, டிவி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெளியில் இருக்குது. வெளியிலங்கும்போது வித் ரெஃபரன்ஸ் டு வாட்? வித் ரெஃபரன்ஸ் டு த பாடி. கரெக்டாக? இந்த பாடிக்கு வெளியில் இருக்குது. ஆனால் அவேர்னஸ் வச்சுங்களேன், அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸில் பார்க்கும்போது அந்த கான்ஷியஸ்னஸில் தான் இந்த பாடியும் அப்பியர் ஆகுது, டிவியும் அப்பியர் ஆகுது. ஸோ வெளியில் உள்ளன்னு எதாவது இருக்க முடியுமா? அதில் தான் ரெண்டுமே தெரியறது. கரெக்டாக? அதனால் நம்ம அந்த அவேர்னஸ்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டு பார்த்துடலாம். 20வது. இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுருவோம். ஃபஸ்ட்டு சாப்டரே ரொம்ப எவ்வளோ நல்ல அறிவு செறிப்பு இருக்குல்ல, அதில் நல்லா புரிய முடியறதில்ல. திரும்ப படிக்கணும். இது ஒரு தடவை படித்தா போகாது. எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதோ ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் நான் 10 நிமிஷத்துக்குள்ளே போடுறேன்.
20வது லாஸ்ட் வேர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஏகம் சர்வகதம் வியோம பகிஹி அந்தக யதா கடே நித்யம் நிரந்தர பிரம்மா சர்வபூதகணே ததா. யதா சர்வகதம் ஏகம் வியோமக பகிஹி அந்தக கடே. ஸோ நான் அது பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாலே அந்த எக்ஸாம்பிளில் நான் முன்னால் உள்ளதுக்கு வேர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டேன். ஒரு பானை இருக்குது, அந்த பானையோட ரெஃபரன்ஸில் பானைக்கு உள்ள இடம், பானைக்கு உள்ள வெளியில் இடம்னு இருக்குது. அப்படி உள்ள இடம்னு இருக்கா? இடம் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் பானையே இருக்குது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம இந்த பிரம்மன் இருக்க நம்ம கான்ஷியஸ்னஸ் நித்தியமாக நிரந்தரமாக இடைவெளி இல்லாமல் எல்லா பூதங்களிலும் எல்லா பொருட்களிலும் இருக்கிறது. அப்போது ஆத்மாவுக்கு நம்மளுடைய சொரூப் ஆத்மானா ஏதோ அதுன்னு நினச்சக்கூடாது. வேதாந்தத்தில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று பிரம்ம சத்தியம், கான்ஷியஸ்னஸ் தான் உண்மை. அப்போ கான்ஷியஸ்னஸ் உண்மைன்னா அது எங்கேயோ இருக்குன்னு வச்சக்கூடாது. அது பரோட்ச ஞானம் ஆயிரும், இன்டைரக்ட் நாலேஜ் ஆயிரும். ரெண்டாவது ஜெகன் மித்யா, இந்த உலகம் எல்லாம் அப்பியரன்ஸ் தான். அதுவும் யாரோ சொன்ன மாதிரி வச்சக்கூடாது. ஜீவோ பிரம்மைவ நா பரக, இந்த ஜீவனும் பிரம்மனும் ஒன்று தான். நான் தான் அந்த பிரம்மன், என்னை தவிர்த்து ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் எல்லாமெல்லாம் எங்கிட்ட உள்ள அப்பியரன்ஸ் தான். இந்த உலகமெல்லாம் எப்படி இருக்கிறது? நீர் மட்டும்தான். அது கடலாகவும் அலையாகவும் தெரியறதோ, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அது நான் தான். அது நான் தான் வரணும். அது பிரம்மன் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மன். அந்த ஐக்கிய ஞானம் வரணும். அதுதான் அந்த உபநிஷத்தை எல்லாம் கொடுக்கறது, இந்த ஐக்கிய ஞானம் தான். ஸோ இந்த ஐக்கிய ஞானத்தை அடைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக எப்பொழுதும் 4 பேர்கிட்ட பகிர்ந்துட்டு, ஒருத்தர் கூட இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எதுவோ பேசுகிறதுக்கு பதிலாக இதை பேசலாம்ல. குப்பன் சுப்பனை பற்றி அவனை பற்றி மோசமாக கிசமாக காசிப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நம்ம அஷ்டாவக்கர கீதாவில் இப்படி சொல்கிறாள், நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன், சரி நம்ம கேட்டுக்கலாம், திரும்ப கேட்டுக்கலாம், இந்த புக்கை திரும்ப படிக்கலாம், இது எதாவது புக்கு கிடைக்குமே நான் பார்க்கலாம். உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஒன்றுமா எங்கிட்ட கழுவும் அனுப்பித்தரேன். நிறைய புக் இருக்குது சாஃப்ட் காப்பி, என்னெல்லாம் ஒன்றுமோ கழுவும் அனுப்பித்தரேன். சரியா? ஸோ இந்த பாதையில் பயணிப்போம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டோம். முள்ள தான் போகிறோம். நம்ம நல்லா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ குருப்யோ நமஹா, நமோ நமஹா. மேலும் மேலும் பயணிப்போம்.